இன்னைக்கு வாங்க மத்தியானம் சாப்பாட்டுக்கு ஒரு மட்டன் குழம்பு வைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். அதெல்லாம் 2 கரண்டி வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாம் நுணுக்கி போட்டுக்கணும். போட்டு சவுண்டு வரட்டும். சவுண்டு வந்துட்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம். அதோட 3 பச்சை மிளகா. கறி இந்த ஆட்டுக்கறி எடுத்துகிட்டு வந்துருக்கோம். இதை அழைச்சிட்டு இதில் குக்கரில் போட்டிருக்கேன். இதால் 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு போட்டு வேக வச்சுக்குவோம். தக்காளியும் அதிலே போட்டுருவேன். கறியிலே தக்காளியும் போட்டேன். கரைக்க முடிய மாட்டேங்குது, அதனால் அதிலே போட்டேன். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டு இப்போ தேங்காயும் அதோட சேர்த்துக்குவோம். ஒரு முடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்குவோம். தேவையான அளவு உப்பு. தேங்காய் கொஞ்சம் கொதி வந்த பிறகு தேங்காய் ஊற்றிக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கணும். வதங்கி வந்துட்டு இப்போ மிளகாத்தூள்லாம் போட்டுக்கணும். எல்லாம் கலந்த தூள். இதால் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கணும். இதால் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கறியெல்லாம் வேக வச்சு வச்சுருந்தோன்னா அதை எடுத்து அதில் ஊற்றிக்குவோம். குழம்பு ரெடி ஆகிட்டு ஆஃப் பண்ணி வச்சிடலாம். சாப்பிடும் போது காமிக்கலாம். வாங்க மத்தியானம் சாப்பாடு என்னன்னு பார்க்கலாம். வாங்க. சுட சுட சாதம், மட்டன் குழம்பு, செம்ம சூப்பராக இருக்குது. பாய்.